அவுதுல்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன்பார்ந்த நேயர்களே, பலஸ்தீனில் நடக்கக்கூடிய கடுமையான போர் என்று சொல்வதை விட இஸ்ரேலினுடைய ஜெனோசைட், அதற்கு எதிராக போராடும் போராளிகள் 4 முனிசிபாலிட்டியை கைப்பற்ற முடியாமல் 576 நாட்களாக போராடி கொண்டிருக்கின்ற அல்லது தோற்று கொண்டே இருக்கின்ற இஸ்ரேல் இப்பொழுது 576வது நாளில் நேற்று அந்த நாளுக்கு என்ன பெயர் என்று சொன்னால் த டே ஆஃப் கிரேட் டிசாஸ்டர், மிகப்பெரிய அழிவின் நாள். காரணம், ரஃபாவை எப்படியாவது கைப்பற்றிவிட வேண்டும் என்று மீண்டும் மீண்டும் இஸ்ரேலிய இராணுவம் அதிக பலத்தோடு அங்கே வந்து அத்தனையும் படிந்திருக்கின்றன. முதலில் கூலானி பிரிகேட்ஸ் இந்த கூலானி பிரிகேட்ஸ் ரொம்ப அதிகமான செலவில் பயிற்சி அளிக்கப்பட்டது என்று தொடக்க நாட்களில் நாம் பார்த்தோம். அந்த கூலானி பிரிகேட்ஸோடைய இன்ஜினியரிங் யூனிட் நேற்று ஹமாஸோடைய ஒரு உண்மையான டனலை கண்டுபிடித்து விட்டது. உடனேயே அதற்குள்ள எல்லா இஸ்ரேலிய இராணுவத்தினரும் சென்றிருக்கிறார்கள். கொஞ்சம் தூரம் போயிருக்காங்க, ஆனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் திடீரென்று அந்த சுரங்கம் வெடித்து விட்டது. அத்தனை பேரும் மண்மூடி போய்விட்டார்கள். யாரும் திரும்பவில்லை. அவர்களை மீட்டெடுப்பதே மிகப்பெரியதொரு சிரமமான வேலையாக இருக்கிறது. அதே போல ரஃபாவில் இன்னொரு இடத்தில் இஸ்ரேலிய இராணுவத்தினரை அவர்கள் போராளிகள் தாங்கள் இருப்பது போல காட்டி ஒரு இடம் வரைக்கும் அழைத்து வந்து அந்த இடத்தில் வைத்து நேருக்கு நேர் சண்டையிட்டு அழித்திருக்கிறார்கள். அத்தனை பேருமே அழிந்தார்கள் என்ற ஒரு தகவல். பலர் ஓடி இருக்கிறார்கள், உயிருக்கு பயந்து ஓடி இருக்கிறார்கள். அதே போல ஒரு பூபி ட்ராப் என்று சொல்லக்கூடிய ஒரு வீட்டில் அவர்கள் போய் ஓய்வெடுக்க போன போது அதுவும் உடைத்து தள்ளப்பட்டு இருக்கிறது. 182 பேர் இஸ்ரேலிய இராணுவத்தினர் நேற்று கொல்லப்பட்டும் காயப்பட்டும் இருக்கிறார்கள். அவர்களை மாலையில் வந்துதான் ரெஸ்கியூ பண்ணிட்டு, அதாவது எடுத்து சென்று இருக்கிறது இஸ்ரேலிய இராணுவம். அதை வேடிக்கை பார்த்துவிட்டு அதற்கு பிறகு ஒரு வீடியோவை டெலகிராமில் போட்டிருக்கின்றார்கள். ஆக இதனால் தான் மிகப்பெரிய த டே ஆஃப் கிரேட் டிசாஸ்டர் என்று சொல்லுகிறார்கள். ஆக இஸ்ரேல் அதிகமான படைகளை கொண்டு வந்து அதிகமான தாக்குதலை நடத்துவேன் என்பதெல்லாம் இப்படித்தான் முடிகிறது. அதில் இஸ்ரேலிய இராணுவத்தினர், குறிப்பாக டிஃபென்ஸ் மினிஸ்டர் இஸ்ரேல் ஹட்ஸ் மிகவும் மனநொந்து போய் இருக்கிறார். அவர் நத்தியான்ஹுவிடம் சொல்லியிருக்கிறார், மீண்டும் பேச்சுவார்த்தையும் சமாதான ஒப்பந்தமும் தான் இதை ஒரு முடிவுக்கு கொண்டு வரும், மிலிட்டரி ஆபரேஷன் முடியாது என்று. ஆனால் நத்தியான்ஹு முழுமையான வெற்றியை பெறுகின்ற வரைக்கும் இந்த யுத்தம் தொடரும் என்று சொல்லியிருக்கிறார். சொல்லி நேற்று 2 முறை அவர் ஏற்பாடு செய்த அமைச்சரவை கூட்டத்தை கேன்சலும் பண்ணியிருக்கார். இதுக்கிடையில் கேப்டிவ்ஸ்லாம் சேர்ந்து ஒரு இடிபாடு கடையில் சிக்கியவர்களை போராளிகள் காப்பாற்றி இருக்கிறார்கள். அவர்கள் தங்களுடைய குடும்பத்தினருக்கும் நத்தியான்ஹுவுக்கும் செய்தியை சொல்லி ஒரு வீடியோவை வெளியிட்டு இருக்கிறார்கள். அதில், நாங்கள் கொலை செய்யப்படும் நாட்கள் அது வெகு தூரத்தில் இல்லை, உடனேயே ஏதாவது ஒரு ஏற்பாடை செய்து எங்களை காப்பாற்ற முயற்சி செய்யுங்கள் என்று. அதையெல்லாம் பற்றி இப்பொழுது நத்தியான்ஹு கவலைப்படுவதாக இல்லை. பதவி காலம் நீடிக்க வேண்டும், தேர்தலில் இருந்து தன்னை காப்பாற்றி கொள்ள வேண்டும், சிறை தண்டனையில் இருந்து தன்னை காப்பாற்றி கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையில் அவர் தன்னுடைய அந்த யுத்தத்தை தான் நான் பெரிதாக்குவேன் என்று சொல்லுகிறார். ஆனால் அவருக்கு அதிலே மிகப்பெரியதொரு விரக்தி என்னவென்று சொன்னால், நேற்று அவர் 60,000 பேரை அழைத்தார் என்பதை நாம் காணொலியில் பதிவிட்டோம். இப்பொழுது அந்த 66,000 பேரும் வருவதாக இல்லை என்ற செய்தி அவரை உலுக்கி இருக்கிறது. ஏனென்று சொன்னால், அவர்கள் பல்வேறு விதமான காரணங்களையும் சொல்லி காசாவுக்கு மிலிட்டரி சர்வீஸுக்கு வருவதற்கு தயக்கம் காட்டுகிறார்கள். தயக்கம் காட்டவில்லை, தப்பிக்கிறார்கள், எவேடிங் சர்வீஸ் என்று சொல்லுகிறார்கள். அடுத்தால இஸ்ரேலில் இப்போ ரஃபால இருக்கக்கூடிய பல இஸ்ரேலிய இராணுவ பிரிவினர் தப்பி ஓடி இஸ்ரேலுக்குள்ளால் மீண்டும் வந்து விடுகிறார்கள். இப்போ நேற்று இஸ்ரேல் ஹட்ஸ் என்ன சொல்லியிருக்காருன்னா, பின்வாங்கி ஓடியவர்களை, புறமுதுகிட்டு ஓடியவர்களை நாம் தண்டிக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். ஆனால் நத்தியான்ஹு அவர்களை தண்டிப்பதற்கு இது சரியான நேரம் கிடையாது, இப்பொழுது அவர்களை தண்டிக்க வேண்டாம் என்று சொல்லியிருக்கிறார். இதில் ஒரு உண்மை சுயப்பிரசவமாக வெளியே வருகிறது. அது என்னவென்று சொன்னால், நிறைய இராணுவத்தினர் காசாவிலே இருந்து ஓடுகிறார்கள். ஓடி உயிரை பிழைத்து கொண்டால் போதும் என்று. ஏற்கனவே நாம் சொன்னோம், இந்த சண்டையிடுகின்ற முறை, இந்த சண்டையிடுகின்ற உற்சாகம் அவர்களிடத்தில் இல்லை. அவர்கள் நாம் இலக்கற்ற ஒரு யுத்தத்தை நடத்தி கொண்டிருக்கின்றோம்,
எங்கு திரும்பினாலும் ஆம்புஷ் தான் நாம் எதிர்கொள்கிறோம். ஆகவே இதில் நாம் வெல்ல முடியாது என்பதை தெரிந்தவர்கள் உயிரை காப்பாற்றிக் கொள்ள ஓடுகிறார்கள். அவர்களை இப்பொழுது இதுவரைக்கும் தண்டித்து கொண்டிருந்தார்கள், இப்பொழுது தண்டிக்கவும் முடியாது என்ற நிலை வந்துவிட்டது. இதையெல்லாம் விட அதிகமாக நேற்று பேசப்பட்டது பென்குரியன் ஏர்போர்ட்டை 2வது முறை ஹூத்திஸ் தாக்கியதார். 75 அடிக்கு ஒரு பெரிய பள்ளம் தோண்டப்பட்டு இருக்கிறது. அதனுடைய மிசில் விழுந்தது. இது மிகப்பெரியது ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. ஏதோ ஒரு ஏர்போர்ட் மாதிரி தெரியல, அது ஒரு சுடுகாடு மாதிரி தெரிகிறது. அதுக்கு பக்கத்துல தான் விழுந்திருக்கு. ஏர்போர்ட்ல இருந்தவங்க எல்லாம் பதுங்கு குலுக்கி போய் இருக்கிறார்கள். அப்பாவிகளை கொலை செய்ய வேண்டும், இஸ்ரேலை போல பிணங்களை குவிக்க வேண்டும் என்று நினைத்திருந்தால் அவர்கள் ஏர்போர்ட்டை அடிச்சிருந்தா போதும், குறையாம ஒரு 1000 பேராவது போய் சேர்ந்திருப்பாங்க. ஆனால் எல்லோரும் பதுங்கு குழி அங்கு இங்கே என்று ஓடி இருக்கிறார்கள். அதுல இந்த மிசில்லாம் சும்மா இல்லை. நம்ம இதுவரைக்கும் மிசில் வந்தது விழுந்தது ஏதோ நம்ம ஒரு டப்பாசு வெடிச்ச மாதிரி போச்சுன்னு பார்த்தோம். ஆனா 75 அடியில கிராக்கரை உண்டு பண்ணியிருக்கு. அதிலிருந்து வரக்கூடிய புகை மண்டலம் அங்க உள்ள நிறைய பேரை மயங்கி விழ செய்திருக்கிறது. அப்போ இவங்க ஒவ்வொரு தடவையும் எஃபாலையும் டெல்லவிலையும் ஹைஃபாலையும் மற்ற இடங்கள்லையும் தாக்கும் போது இப்படி ஒரு பெரிய டேமேஜ் இருக்கிறது. அந்த அந்த இழப்புகளை முற்றாக நெத்தன்யாகு மறைத்து விட்டார் என்று ஒரு போராட்டம் இஸ்ரேலில் நடந்து கொண்டு இருக்கிறது. அடுத்தது யமன் அஸ்கலான்ல ஒரு தாக்குதலை நேற்று நடத்தி இருக்கிறது. அந்த தாக்குதலும் மிகப்பெரிய அளவில் சேதாரங்களை உண்டு பண்ணி இருக்கிறது. அஸ்கலான் மக்கள் பதுங்கு குழியிலேயே நீண்ட நாட்களாக இருக்கிறார்கள். பல ஃப்ளைட் சர்வீஸ், பல விமான போக்குவரத்துகள் இஸ்ரேலுக்கு மேலே இல்லை. நெத்தன்யாகு அஜர்பைஜானுக்கு போகணுன்னாரு. துருக்கி உனக்கு ஏர் ஸ்பேஸ் தரமாட்டேன்னு சொல்லிட்டு, அதே மாதிரி அன்சாருல்லாவும் இனி யமனுக்கு மேலே இஸ்ரேலுடைய பிளைட் எதுவும் பறக்க முடியாது என்று ஒரு பிளாக்கேடு போட்டிருக்கு. அதை ஹமாஸ் போராளிகள் பாராட்டி இருக்கிறார்கள். இதுவரைக்கும் அமெரிக்கா 100 சைட்டை 1000 சைட்டை 1000 இடத்தில் குண்டு போட்டு இருக்கிறார்கள். ஆனால் கொஞ்சம் கூட தயங்காமல் ஹூத்திஸ் தங்களுடைய தாக்குதலை நடத்தி கொண்டு இருக்கிறார்கள். நாளையில இருந்து, அதாவது பெரும்பாலும் இன்னையில இருந்து ஒரு நியூ மிசில் சிஸ்டத்தை ஆப்ரேட் பண்ண போறாங்களா யாரு? ஹூத்திஸ். ஒரு புது ஏவுகணை முறையை நாங்கள் செயலில் கொண்டு வர போகிறோம் என்று சொல்லி இருக்கிறார்கள். அமெரிக்காவுக்கு பயங்கரமான இழப்பு செங்கடலில் ஏற்பட்டு இருக்கிறது. நேற்று 4 டெமோக்ராட்ஸ், ஹன்னா கிளிஃப், அதுக்கு பிறகு பிரேம்லா ஜெயபால் டே வாஷ் என்ற 4 பேர் டெமோக்ராட்ஸ், இவங்க ஜனநாயக கட்சியை சார்ந்தவர்கள். அதாவது கிளின்டனுக்கு எதிரான ட்ரம்புக்கு எதிரான கட்சியை சார்ந்தவர்கள் பயங்கரமாக ஒரு கேள்வியை இன்டர்செப்ட் என்ற பத்திரிகையின் வழியாக கிளப்பி இருக்கிறார்கள், சேனல் வழியாக. அதுல என்னன்னா, அமெரிக்கால இருந்து நிறைய இராணுவத்தினர் செங்கடலுக்கு அனுப்பப்படுகிறார்கள். யாரும் திரும்ப வந்ததா தெரியல. உண்மையான தகவலை சொல்வதில்லை, ட்ரம்ப் மறைக்கிறார். நாங்க சென்ட்ரல் கமாண்ட் என்று சொல்லக்கூடிய அமெரிக்காவுடைய மத்திய ஆணையத்தை கேட்டோம், அவர்கள் பதில் சொல்லல. அடுத்தால பெண்டகனை கேட்டோம், பதில் சொல்லல. இப்ப நம்ம வாஷிங்டனுக்கு போய் செக்ரட்டரியேட்ல நிக்கிறோம், எத்தனை பேர் இறந்தாங்கிறத சொல்லுன்னு. ஹியூஜ் கேஷுவாலிட்டி, மிகப்பெரிய அளவில் நாம் இழந்திருக்கிறோம், அதை வெளியே சொல்ல மாட்டேன் என்று சொல்கிறார்கள் என்று. இவர்களோடு இன்னும் 4 டெமோக்ராட்ஸும் சேர்ந்திருக்கிறார்கள். 8 பேருமாக சேர்ந்து தகவலை கொடு. பைடன் உண்மையான தகவலை கொடுத்ததால் நாம் சில கருத்துக்களை சொல்ல முடிந்தது. இந்த திசையில தாக்குதல் வேண்டாம், இந்த திசையில நடத்தவும். அதுல ஒருவர் என்ன சொல்லி இருக்கிறார் என்று சொன்னால், இந்த அட்மினிஸ்ட்ரேஷன் மஸ்ட் பி கெப்ட் அக்கௌண்டபிள் ஃபார் இட்ஸ் அன்ஆதரைஸ்டு ஸ்ட்ரைக் இன் யமன். யமன் மீது அவர்கள் எந்த அதிகாரமும் இல்லாமல், எந்த அங்கீகாரமும் பெறாமல், காங்கிரஸிடமோ நாடாளுமன்றத்திடமோ அல்லது செனட் என்று சொல்லக்கூடிய காரிய கமிட்டியிடம் இருந்தோ எங்கிருந்தும் நீங்கள் எதையுமே பெறாமல் டக்குன்னு என்ன பண்ணிட்டீங்க, தாக்குதலை நடத்தி விட்டீர்கள். இது டோட்டலி அன்ஆதரைஸ்டு ஸ்ட்ரைக். ஆகவே அதற்கு நீங்கள் பதில் சொல்லி ஆக வேண்டும் என்று பிரச்சனையை கிளப்பி இருக்கிறார்கள். இதிலிருந்து நமக்கு என்ன தெரிகிறது என்று சொன்னால், அமெரிக்காவினுடைய இழப்புகள் நாம் நினைப்பது போல அல்ல, அது மிகப்பெரிய அளவில் ஏற்பட்டு இருக்கிறது. நிறைய இந்த 4 பேருமே அந்த இன்டர்செப்ட் கொடுத்த பேட்டியிலே சொல்லுகிறார்கள், நிறைய ஜெட் பிளைட்ஸ் நம்ம இழந்திருக்கோம். F-18 1 2 அல்ல, நிறைய இழந்திருக்கோம். ஆனா எதையுமே சொல்ல மாட்டேன் என்று சொல்லுகிறார்கள். ஹூத்திஸோடைய தாக்குதல் இஸ்ரேலுக்கு போகும்போது நம்ம சப்ளை பண்ண தட்ஸ் எந்த புண்ணியமும் இல்லை, ஆரோ சிஸ்டம் எந்த புண்ணியமும் இல்லை. எல்லாத்தையும் தாண்டி ஹூத்திஸோடைய தாக்குதல் இஸ்ரேலை தாக்கி கொண்டே இருக்கிறது.
அது பற்றிய ஒரு விசாரணையும் நமக்கு வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். இவர்களுடைய அதிர்ச்சி எல்லாம் மிக பெரிதாக மாற்றுகின்ற அளவில் இன்னொரு செய்தி நடந்திருக்கிறது. அமெரிக்கா 12 டசன்ஸ்ன்னு போடுறாங்க. பல சேட்டலைட்டுகளை யமனுக்கு மேலே அனுப்பி யமனுடைய இராணுவ தளவாடங்கள் எங்கே இருக்கிறது என்று தேடி இருக்கின்றன. 100 இடங்களில் 1000 இடங்களில் 100 இல்லை 1000 இடங்களில் குண்டு போட்ட பிறகும் அவர்களுடைய இராணுவ தளங்களை அழிக்க முடியவில்லை. ஆனால் சைனா தருகின்ற துல்லியமான சேட்டலைட் வழிகாட்டுதலை வைத்து ஹூத்திஸ் மிக அழகாக அடிக்கிறார்கள். சைனா தரக்கூடியதில் இருந்துதான் இஸ்ரேலுடைய சைட்டுகளையும் கண்டுபிடித்து அடிக்கிறார்கள். ஆகவே இது ஒரு மிகப்பெரிய தோல்வி. இதையும் ஆய்வுக்கு உட்படுத்த வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். பொதுவான இராணுவ நோக்கர்கள் என்ன சொல்கிறார்கள் என்று சொன்னால், இந்த நியூ மிசைல் சிஸ்டம், அதே போல இப்போ ஹூத்திஸ் சண்டை நடந்துட்டு இருக்கீங்க, அந்த நேரத்திலே புதிய புதிய ஏவுகணைகளை கண்டுபிடித்து இருக்கிறார்கள். அவர்கள் இப்பொழுது மத்திய தரைக்கடலில் அல்லது மிடில் ஈஸ்டில் மத்திய கிழக்கு நாடுகளுக்கு இடையே புது ஒரு சமன்பாட்டை உருவாக்குகிறார்கள். அமெரிக்கா பிளஸ் இஸ்ரேல் இஸ் ஈக்குவல் டு ஹூத்திஸ் என்ற ஒரு நிலையை ஏற்படுத்துகிறார்கள் அவர்களுடைய அட்வான்ஸ்டு டெக்னாலஜி வழியாக என்று சொல்லியிருக்கிறார்கள். நேற்று மாலை 5:45 மணிக்கு தொடங்கி நேற்று இரவு 11:38 வரைக்கும் இஸ்ரேலினுடைய பல பாகங்களை தொடர்ந்து தாக்கி இருக்கிறார்கள். அங்கெல்லாம் எப்படிப்பட்ட இழப்புகள் ஏற்பட்டு இருக்கும் என்பதை நேற்று பென்குரியன் ஏர்போர்ட்டில் நடந்த 25 மீட்டர்ஸுங்கிறான், அதாவது ஏகദേശம் 80 அடி ஆழத்துக்கு அது ஒரு வனாந்தரத்தையே அங்கே உருவாக்கி இருக்கிறது. அடுத்து ஈரான், நேற்று நாம் சொன்னோம், நத்தியான்ஹூ செக்யூரிட்டி மீட்டிங்கில் இவன் தனிப்பட்ட செக்யூரிட்டி மீட்டிங் கேன்சல் ஆகிட்டு மற்றவர்களிடம் சொல்லியிருக்கான், ட்ரம்ப் ஒன்று சொல்கிறாரு, இன்னொன்று செய்கிறாரு, அது எனக்கு ரொம்ப வேகமாக இருக்குது, வேதனையாக இருக்குது, ஈரானை தாக்குவோன்னு சொன்னார், தாக்கலன்னு. இப்போ ட்ரம்போடைய அமைச்சரவையில் இருந்து மைக் வால்ஸ் என்பவர் நீக்கப்பட்டார். இப்போ அவர் தேசிய நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர். ஏன் நீக்கப்பட்டார்னா, அவர் இஸ்ரேலுக்கு கூட சேர்ந்துக்கிட்டு ஈரானை தாக்குவதற்கு ட்ரம்புக்கு தெரியாமல் திட்டம் போட்டிருக்காரு. அதனால் ட்ரம்ப் அவரை பதவியில் இருந்து நீக்கி இருக்கிறார். இந்த அளவுக்கு ட்ரம்ப் அரண்டு போயிருக்கிறார். இப்பொழுது எவ்வளவு நஷ்டம் என்ற கேள்வி கணக்கு எழுந்திருக்கிறது. யமனை நீங்கள் தாக்கியதற்கு உங்களுக்கு எந்த அதிகாரத்தையும் காங்கிரஸோ மற்ற அவைகளோ தரவில்லை என்ற கேள்வியும் எழுந்திருக்கிறது. இதில் இருந்து இந்த ட்ரம்பும் நத்தியானுவும் ஏக காலத்தில் அதிர்ச்சிக்கும் விரக்திக்கும் உள்ளாகி இருக்கிறார்கள். ஹூத்திஸுடைய கை மேலோங்கி இருக்கிறது. இணைந்திருங்கள். எல்லா தகவலையும் தருகிறோம். ஆகிறது அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.